ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ராகவேந்திர பிள்ளைத்தமிழ் அதில் நாலாவது சப்பானி பருவம். சப்பானி பருவம் குழந்தையின் 9ஆம் திங்களில் நிகழ்வதாகும். 9வது மாதத்தில் குழந்தை உட்காரத் தொடங்கிய பிறகு மகிழ்ச்சியால் கை கொட்டுதல், கையாட்டுதல் போன்ற விளையாட்டுக்கள் அதனிடம் இயல்பாக தோன்றும். பெற்றோரும் மற்றோரும் கைத்தட்டி காட்டி குழந்தையை அழைப்பதோடு குழந்தையையும் கை கொட்டுமாறு வேண்டுவர். குழந்தை அதற்கேற்ப சப் என்ற ஒலி உண்டாகும்படி பாணியை கையை கொட்டி முழக்கும். இதுவே சப்பானி பருவம் ஆகும். குழந்தை நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் அமைப்பை சப்பானி என்று கூறும் வழக்கம் உண்டு. அதனால் இப்பருவம் சப்பானி என்றும், சக கூட்டல் பாணி சப்பானி, சக உடன் பாணி கை, 2 கைகளையும் உடன் சேர்த்து கொட்டுதலால் சப்பானி ஆயிற்று என்றும், ச என்றால் சேர்த்தல் என பொருள் கொண்டு கைகளை சேர்த்து ஒலி எழுப்புதல் என்றும் பொருள் கொள்வர். சப்பானி பருவம். மான்கள் மேயும் தோட்டம், மாதவன் வேயும் ஆட்டம், கிள்ளை கூட்டம் பேசுது, குயில்கள் சேர்ந்து கூவுது, எழுந்த மறு எங்கள் எதிராஜனே, 700 ஆண்டுகள் மீதமிருக்கு, சனங்கள் அதுக்கு காத்திருக்கு, சப்பானி கொட்டியருளே. சங்கீத சங்கதிகள் முழுதும் சரஸ்வதி தேவி அருள்வாளே. சுத்த சந்நியாசி ராகத்தில் சுவரங்கள் சேர்ந்து பாடு, நாவிந்தன் நீ அன்றோ நயமுடன் வீணை மீட்டு, சிகையை மெல்ல செய்து சப்பானி கொட்டி அருளே. சங்கு சக்கரதாரி வந்து சர்க்கரை பொங்கல் உண்பதும், கார்மேகவண்ணனுடன் கை கொட்டி விளையாடுவதும், நாற்றிசை அறிஞர்களையும் நானிடச் செய்வதும் நடக்குமே. சால கிராமம் நான் தருகிறேன், சப்பானி கொட்டியருளே. கோவிந்தன் அளித்த கோமேதகமே, கோபாலனின் கோபசுபாலனே, கும்பகோண ஸ்ரீமடத்தில் குருகுல கல்வி பயில்வதும், சுதீந்திரருக்கு விளக்கம் தந்து சூட்சுமத்திரை விளக்குவதும், திருபிள்ளை விளையாட்டன்றே, சப்பானி கொட்டருளே. அரைநாணணிந்து ஆழிஞானம் வழங்கு, மாமன் வீட்டிற்கு சென்று மறை 4ம் கற்றதால், சாம்ராஜ்ய சத்ரபதி உன்னிடம் சரணடைந்து கருணை வேண்ட, சந்நியாச பலத்தை பறை சாற்றி சப்பானி கொட்டி அருளே. சப்பானி கொட்டி அருளே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.